ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி. வரப்போற குரூப் 4 எக்ஸாம ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம்? எப்படி நம்ம ரெடி ஆக போறோம்? அப்படின்ற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த பயத்த போக்குற விதமா வந்துட்டு ஃபுல் சிலபஸ செப்பரேட்டா பிரிச்சு சூப்பரான டெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க வலிமை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சோட டீடைல்ஸ் பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பேட்ச ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா, பொது தமிழ் மற்றும் பொது அறிவு தேர்வு தொடர் அப்படின்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 80 டெஸ்ட் இருக்கும். 13,000 கொஸ்டின்ஸ்க்கு மேல இதுல கொஸ்டின் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே பாத்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் கண்டிப்பா. பைலிங்குவல் ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்பவும் போல தமிழ்ல இருக்கும். மத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு 2 லாங்குவேஜ்ல உங்களுக்கு இருக்கும். நீங்க எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்களோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட 2022ல இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்க போற மாசம் வரைக்குமே வந்து இதுல கொஸ்டின்ஸ் கூடயே சேர்த்து ஆட் பண்ணி டெஸ்ட்ல லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க செப்பரேட்டா கரண்ட் அஃபேர்ஸ் தனியா வந்துட்டு மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற தேவை இருக்காது. இந்த டெஸ்ட்லயும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேர்த்து தான் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா டாபிக்குமே வந்துட்டு முதல்ல டாபிக் வைஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லயும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்த கொஸ்டின்ஸ் அதாவது எல்லா டாபிக்கையும் சேர்ந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்துட்டு மேக்ஸோட பார்ட்டிசிபென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதால கண்டினியூஸா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சிலபஸையும் கவர் பண்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹1000 வெறும் ₹1000 பே பண்றது மூலியமா நீங்க ஒரு ஃபுல் சிலபஸையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 80 டைம் குரூப் 4 எக்ஸாம் எழுதுற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோன் நம்பருக்கு கால் இல்ல வாட்ஸ்அப் பண்ணி நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணி உங்களோட பிராக்டிஸ ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னாக்க நோட்டிபிகேஷன் கொடுத்த அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 130 நாள் டேஸ் இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 டேஸ் போயிடுச்சு. ரொம்பவே கம்மியான டேஸ் தான் நமக்கு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு டேஸுமே வந்து வேஸ்ட் பண்ணாம நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அந்த ஷெட்யூல் எப்படி இருக்கும்னு சொன்னா சாம்பிள் காமிக்கிறேன். ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாக்க நீங்க அந்த வாட்ஸ்அப் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து இந்த மாதிரி செப்பரேட்டா காலம் பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்ல எந்த டாபிக் வந்து இன்னைக்கு டெஸ்ட்ல இருக்க போகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு மேத்ஸ்ல என்ன டாபிக் இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன டாபிக் இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு 2 டெஸ்ட்டுக்கும் ஒரு டைம் வந்து தமிழ் டெஸ்ட் வந்து நமக்கு நடந்துட்டே இருக்கும். ஸோ இல்ல தமிழ் மட்டும் நம்ம தனியா படிக்க போறோம். அது எப்போ படிப்போம் அப்படின்ற கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு 2 டெஸ்ட் வந்து ஜிஎஸ் எழுதுனீங்க அப்படின்னா, 3வதா ஒரு டெஸ்ட் வரப்போது தமிழா இருக்கும். ஸோ நீங்க அப் டு டேட் வந்துட்டு கம்ப்ளீட்டா குரூப் 4க்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே நீங்க தெரிஞ்சுட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி இந்த டீடைல்ஸ் வாங்கி பாருங்க. இதுக்கப்புறம் டேஸ வேஸ்ட் பண்ணாம உடனே ஜாயின் பண்ணி உங்களோட பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. வரப்போற குரூப் 4 எக்ஸாம்ல சக்சஸ்ஃபுல்லா உங்களோட ஜாப்ப அச்சீவ் பண்ணுங்க. தேங்க் யூ.